இப்போ சமூக வலைதளங்கள்ல எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி என்ன? குஷ்பு அவர்களுடைய மகளோட திருமணத்துக்கு விஜய் அவர்கள் கூட த்ரிஷா சேர்ந்து போவாங்களா? மாட்டாங்களா? இப்படின்ற கேள்வி தான் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. இது மட்டுமே இல்லாம த்ரிஷா வந்து விஜய் அவர்கள் கூட போற மாதிரி வீடியோ எடிட் பண்ணி போடுறதா இருக்கட்டும், நான் போவேன் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி தான் த்ரிஷா விஜய் அவர்கள் கூட போவாங்களா? மாட்டாங்களா? அப்படின்ற மாதிரி கமெண்ட்களை வாரி வழங்கிட்டு இருக்காங்க. நெறைய மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம காமெடியா வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. சோ அத பத்தி தான் நாம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். த்ரிஷாவ பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. த்ரிஷா பத்தி பேசுறதுக்கு அவ்ளோ இருக்கு. டெய்லியுமே த்ரிஷா பத்தின பேச்சுக்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல வந்துகிட்டு தான் இருக்குது. த்ரிஷா அப்படின்ற பேர் எடுத்தாலே அடுத்து இன்னொரு நபருடைய பேருமே வரதா செய்யுது. ஏன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூட சேர்த்து வச்சு த்ரிஷா வந்து நிறைய நிகழ்ச்சிகளுக்கு போனது பேசுபொருளா மாறி இருந்துச்சு. ஆரம்பத்துல விவாகரத்துல ஆரம்பிச்சு இப்போ வந்து விஜய் அவர்கள் கூட த்ரிஷா ஒரு நிகழ்ச்சியில கலந்ததுல இருந்து பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்குது. நாள்தோறுமே பேசு பொருளும் விவாதங்களும் எழுந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான விளக்கத்தை அவங்க தரப்புல இருந்து கொடுக்கவே இல்லை. ஆரம்பத்துல ஒரு திருமண நிகழ்ச்சியில 2 பேருமே ஒரே போல காஸ்டியூம்ல திருமண நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. அது வந்து விவாதத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதுக்கு அப்புறமா அந்த ரிசல்ட் அன்னைக்கு தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு த்ரிஷா வந்து விஜய் அவர்களோட வீட்டுக்கு போனது, முதலமைச்சரா விஜய் அவர்கள் பதவி ஏற்கக்கூடிய நிகழ்ச்சியில த்ரிஷா அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு அதிருப்தியை கொடுத்து இருந்துச்சு. அதே நேரத்துல விஜய் அவர்களோட ரசிகர்களை வந்து கொஞ்சம் நொந்துக்கிட்டாங்க. எங்க அண்ணா வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா த்ரிஷா வந்து எங்க அண்ணாவோட நிகழ்ச்சிகளுக்கு போறது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. எப்ப பார்த்தாலும் எங்க அண்ணா பின்னாடி சுத்துறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. அவங்க மூஞ்ச பார்த்தாலே எரிச்சலா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்களை பண்ணிட்டு வந்தாங்க. அதே நேரத்துல விஜய் அவர்களை பத்தியுமே நிறைய கேள்விகளை கேட்டிருந்தாங்க. எதுக்கு நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் அவங்களை கூட்டிட்டு போறீங்க? இதனாலதான் உங்களுக்கு பேர் வந்து கெடுது. மத்தவங்க எல்லாருமே உங்களை குறை சொல்றாங்க அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களோட ரசிகர்களை சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நடிகர் அஜித்குமார் அவர்களுடைய தாயார் வந்து காலமாயிட்டாங்க. அங்க வந்து எல்லாருமே இரங்கல் தெரிவிக்கிறதுக்கும் மரியாதை செலுத்துறதுக்கும் அஞ்சலி செலுத்துறதுக்கும் போயிருந்தாங்க. அப்போ முதலமைச்சர் அவர்களும் அங்க போயிருந்தாங்க. அவங்க கூட த்ரிஷா அவர்கள் வந்து ஒரே கான்வாயில போனது பேசு பொருளா மாறி இருந்துச்சு. இந்த இடத்துக்கு கூடவா நீங்க ஒன்னா போவீங்க? அஜித் அண்ட் த்ரிஷா 2 பேருமே நல்ல நண்பர்கள் தான். அப்படி இருக்கப்போ த்ரிஷா தனியவே போயிருக்கலாம். எதுக்கு விஜயனா கூட போனாங்க அப்படின்னு எல்லாருமே கேள்விகளை கேட்டாங்க. சோ இதெல்லாம் பேச்சுக்கள் முடிஞ்சு ஓஞ்ச நேரத்துல குஷ்பு அவர்களுடைய மகள் திருமண நிகழ்ச்சிக்காக எல்லாருக்குமே அழைப்பு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பிரதமர் மோடிக்குமே போய் அழைப்பு கொடுத்திருந்தாங்க. ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் விஜய் அவர்களுக்குமே குஷ்பு அவர்கள் அழைப்பிதழ் கொடுத்திருந்தாங்க. குடும்பத்தோட போயிட்டு இன்விடேஷன் கொடுத்திருந்தாங்க. இப்போ முன்னாடி பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும், குஷ்புவும் சரி சுந்தர்சி அவர்களுமே சரி விஜய் அவர்களை பத்தி எங்கேயுமே குறை சொன்னது கிடையாது. பாஜக அண்ட் டிவிக்கு வந்து எதிரி புதிரியுமா இருந்தா கூட நான் வந்து எப்போதுமே நாங்க வந்து விஜய் அவர்களை குறை சொல்ல மாட்டோம், என்னோட தம்பி அப்படின்னு இவங்க குஷ்பு வந்து சொல்லிட்டாங்க. சோ வந்து அக்கா வந்து தம்பிக்கு வந்து இன்விடேஷன் வைக்க போயிருக்காங்க அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. ஏன்னா இவங்களுக்கான பாண்டிங்குமே நல்லா தான் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல விஜய் அவர்கள் கண்டிப்பா குஷ்பு அவர்களுடைய மகளோட திருமணத்துக்கு போவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அக்கா அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த நேரத்துல எல்லாருமே இன்னொரு விதத்தை வந்து பேசு பொருளா மாத்தி இருக்காங்க. என்னன்னா இந்த நிகழ்ச்சிக்கு வந்து த்ரிஷா அவர்கள் விஜய் கூட போவாங்களா இல்லாட்டா தனியா போவாங்களா அப்படின்ற விவாதத்தை தான் ஏற்படுத்தி இருக்காங்க. இது தொடர்பா ஃபன்னா மீம்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க, காமெடி வீடியோஸ் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. அதை பாக்குறதுக்கு அவ்வளவு ஃபன்னா இருக்கு. அது மட்டும் இல்லாம எதுக்கு இப்படி பேசுறாங்க அப்படிங்கறத தாண்டி இந்த மாதிரி நடக்கிறதுனாலதான் எல்லாருமே கேள்விகளை கேட்கிறாங்க அப்படின்ற மாதிரியுமே பேசு பொருளா மாறி இருக்கு. சோ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுல ஒரு மீம்ஸ் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் வந்துட்டு சுந்தர்ஷி அவர்களுடைய மகள் திருமண நிகழ்ச்சிக்கு போற போது வந்து த்ரிஷா அவரோட வண்டியில ஏற மாதிரி ஒரு ஃபன்னா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதுல வந்து என்னென்ன கமெண்ட்கள் பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா, த்ரிஷாவை மட்டுமே திட்டுறீங்க, விஜய் சார் மேல தப்பே இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க. சோ வந்து இன்னொன்னு என்னன்னா, த்ரிஷா வந்து இப்பவே சாரியை வந்து செலக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஆரி ஒர்க்லாம் வச்சு பிளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு ரெடி ஆயிருப்பாங்க. இப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்கள் போட்டுட்டு இருக்காங்க. சோ த்ரிஷா வந்து குஷ்பு அவர்களுக்குமே ரொம்பவே க்ளோஸ் தான். கண்டிப்பா இவங்க திருமண நிகழ்ச்சிக்கு போவாங்க அப்படின்ற மாதிரியே கேட்டிருக்காங்க. நிறைய இன்னுமே நிறைய ஃபன்னான கமெண்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. அப்படி போடு சாங் கமெண்ட் பண்ணி எல்லாம் போட்டிருக்காங்க. தை தைன்னு ஆடிக்கிட்டு உன்னோட நானும் வரேன், நை நைன்னு பேசிக்கிட்டு உன்னோட சேர்ந்து வரேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பாட்டையுமே காமெடியா போட்டு வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரிலாம் நிறைய ஃபன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் தான் அப்படின்னு கேட்டா இல்ல, இதை விட நிறையவே அந்த வீடியோக்கள் எடிட் பண்ணி மீம்ஸ் போட்டு எல்லாம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு மீம்ஸ்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, குஷ்பு மகளோட கல்யாணத்துக்கு என்னையும் கூட்டிட்டு போவீங்களா அப்படின்ற மாதிரி த்ரிஷா விஜய் கிட்ட கேட்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதுவும்
அந்த கில்லி படம் இருக்குல்ல, கில்லி படத்துல லாஸ்ட் காரப்பூரி சாப்பிடும் போல இருக்கு அப்படின்ற சீனை எடிட் பண்ணி குஷ்பு மகளோட கல்யாணத்துக்கு என்னையும் கூட்டிட்டு போவீங்களா அப்படின்னு த்ரிஷா விஜய் அவர்களை பார்த்து கேட்கிற மாதிரி ஃபன் பண்ணி போட்டிருக்காங்க. அதுக்கு விஜய் அவர்கள் வந்து ஷாக்கான ரியாக்ஷன் கொடுக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இதுலயும் ஃபன்னா நிறைய கமெண்ட் போட்டிருக்காங்க. இதுக்குமே டிஎம்கே தான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் ஃபன்னா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல வந்து அதிகமா நிறைய பேர் வந்து ரீல்ஸ், மீம்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ குஷ்பு அவர்களுடைய மகள் திருமண நிகழ்ச்சியில விஜய் அவர்கள் வந்து எப்படி கலந்துக்க போறாரு, யார் கூட போய் கலந்துக்க போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா நிறைய நிகழ்ச்சிகளுக்கு இவங்க சேர்ந்து போறதா இருக்கட்டும், விஜய் அவர்களுடைய நிகழ்ச்சிக்கு த்ரிஷா அவர்கள் போறது, இது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. ஒரு பக்கம் நட்பு ரீதியில தான் 2 பேருமே இருக்காங்க. மத்தபடி இவங்களுக்குள்ள வேற எதுவுமே கிடையாது. ஏன் நண்பர்கள் வந்து ஒன்னா சேர்ந்து இந்த நிகழ்ச்சிக்குமே போக மாட்டாங்களா? எப்ப பார்த்தாலுமே 2 பேரையும் வந்து தப்பா சேர்த்து வச்சுதான் பேசுவீங்களா? இவங்களுக்கு வேற வேலையே இல்லையா? அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட்டுகளை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நெகட்டிவா கமெண்ட் வந்தா கூட 2 பேருக்குமே சப்போர்ட் பண்றவங்களும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கதான் செய்யறாங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே நல்ல நண்பர்கள். ஆரம்பத்துல இருந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நல்ல நண்பர்கள் தான். இவங்க உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்க வேண்டிய தேவை கிடையவே கிடையாது. நாங்க நண்பர்கள் தான் அப்படிங்கறத நிரூபிக்க வேண்டிய அவசியம் என்ன? உங்களுக்காக எதுக்கு அவங்க நிரூபிக்கணும் அப்படின்ற மாதிரியுமே கேள்விகளை கேட்கிறாங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் இப்ப வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அவர்களா விஜய் அவர்கள் வந்து பதவி ஏத்துக்கிட்டாரு. சோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல எதுக்காக மக்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்லாம இருக்கணும்? ஏன்னா மக்கள் வந்து இப்படி கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா நிறைய நிகழ்ச்சிகளுக்கு போய் சேர்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தன்னோட மனைவியை வந்து ஒதுக்கிட்டு இவங்க கூட சுத்துறதுக்கான காரணம் என்ன? விவாகரத்து இன்னும் ஆகல, விவாகரத்து ஆகிறதுக்குள்ளேயே இப்படி பண்றாங்களே அப்படின்ற மாதிரியும் கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. சோ இதனாலதான் விஜய் அவர்கள் வந்து குஷ்பு அவர்களுடைய மகள் திருமணத்துக்கு யார் கூட போவாங்க, த்ரிஷா கூட போவாங்களா இல்லைன்னா தனியாவே போவாங்களா அப்படின்ற விவாதம் வந்து சமூக வலைதளங்கள்ல இடந்திருக்கு. இது தொடர்ந்து குஷ்பு அவர்கள் வந்து அந்த இன்விடேஷன் கொடுத்த நாள்ல இருந்து இது பத்தி தான் நிறைய சமூக வலைதளங்கள்ல பரவிக்கிட்டு இருக்கு, வதந்திகள் வந்துகிட்டு இருக்கு. நிறைய மீம்ஸ், காமெடி வீடியோஸ் இது எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு இருக்காங்க. போக போக என்ன நடக்க போகுது, சொன்ன மாதிரி ஃபைனலா அவங்க நிகழ்ச்சிக்கு எப்படி போய் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறது அன்னைக்குதான் தெரிய வரும். சோ அதுக்குள்ள நம்ம பசங்க வந்து சமூக வலைதளங்களை வந்து ஆக்கிரமிச்சு நிறைய ட்ரோல் பண்றதா இருக்கட்டும், மீம்ஸ் போடுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சோ ஒரு பக்கம் த்ரிஷா வந்து இப்படி கான்ட்ரவர்சியில சிக்கினா கூட அவங்க அடுத்தடுத்து நடிக்கக்கூடிய எல்லா படங்களுமே வெற்றி படங்களா வந்துகிட்டு இருக்கு. சோ இதனால ஒரு பக்கம் லக்கி சாம்னு சொல்றவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க எங்க அண்ணன் கூட சேர்த்து வச்சு பாக்குறதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. இப்படி த்ரிஷாவுக்கு வந்து ஒரு பக்கம் சப்போர்ட் அண்ட் நெகட்டிவ் இருக்கத்தான் செய்யுது. சோ இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.